வணக்கம். குஜுமி வடபோச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம தலைவர் ஜனநாயகன் அவருடைய படத்துக்கு எவ்வளவு சிக்கல்கள், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வரும்னு பாருங்களேன். நான் வந்து இப்ப வந்து நான் சினிமா துறையில வந்து பெரிய டுபாகுரா இருக்கிறனால எனக்கு பல வட்டாரங்கள்லாம் தெரியுது. அப்ப நான் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் ஒருத்தர்ட்ட போய் கேட்கிறேன். நீங்க எப்படி இத பார்க்குறீங்க? அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரு, நான் மட்டும் விஜய் இடத்துல இருந்தானே நேரம் நான் வந்து மனசு விட்டுருப்பேங்க. ஓடியே போயிருப்பேங்க. எப்படிங்க அவருக்கு மனசு இருக்கு? அப்படின்னு கேட்டாரு. நம்புங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம, நான் இவருக்கு கொஞ்சம் என்ட்ட கொஞ்சம் எப்பவுமே ஃபோன் பண்ணுவாரு. எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் அடிச்சு, "சாப்பிட்டியா? என்ன பண்றீங்கன்னு?" கேட்பாரு. எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஃபோன் வரலன்னோன டவுட் வந்துருச்சு. இவர் ஏதோ மூட் ஸ்விங்ல இருக்காப்புல அப்படின்னு நான் உடனே திரும்ப கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே ஒரே ரிங்ல எடுத்துறாரு. "என்னங்க ஒரே ரிங்ல நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நிமிஷத்துக்கு நான் அடிக்கல, 11ஆம் நிமிஷம் நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னாரு." அதான் எங்க வேவ் லென்த். அப்ப என்னன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது, இந்த மாரி பட சிக்கல்கள் அப்ப எல்லாம் சொன்னாரு. இந்த சென்சார் சர்டிபிகேட் எல்லாமே இருக்குங்க. என்னங்க செய்றது அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல, இப்ப இருங்க" அப்படின்னு நான் அங்க இருந்தே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஃபோன் அடிச்சேன். "என்னங்க இந்த மாரி நம்ம தம்பி இது மாரி கஷ்டப்படுறாரு. என்னங்க?" அப்படின்னோனே, "ஒரு நிமிஷம் குஜுமி இருங்கன்னு" சொல்லிட்டு உடனே சூப்பர் ஸ்டார் ஒரு ட்வீட்ட போட்டாரு. அப்புறம் நான் அப்படியே அங்கிருந்து எல்லாருக்குமே அடிச்சேன். எல்லா ஹீரோவுக்கும் அடிச்சேன். "தம்பி என்னப்பா? தம்பி உனக்கு என்னப்பா? தம்பி டைரக்டர் சின்ன தம்பி" அப்படின்னு எல்லாருக்கும் அடிச்சேன். உடனே ட்வீட் போட்டாங்க. அப்ப நான் சொல்லி தான் அது எல்லாமே போட்டாங்களே. அப்புறமா விட்டு அப்ப காமிச்சேன். ஓரளவுக்கு அப்பதான் அவரு சாப்பிடவே செஞ்சாரு. அதுவரைக்கும் சாப்பிடவே இல்லங்க அவரு.